அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுக்கான ஃபார்ம் நிறைய இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஃபில் பண்ணுறதுல தான் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு இதை ஃபில் பண்ணுறதுல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சாலும் படிக்காத பாமர மக்கள், கிராமப்புறங்களில் உள்ளவங்க, ஈவன் படிச்சிருந்தாலுமே நிறைய பேருக்கு அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை ஃபில் பண்ணும்போது. ஏன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது இதில் அடித்தல் திருத்தல் பெரிய அளவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சில மாநிலங்கள் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். முக்கியமாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயிலை நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணிடணும். அதாவது டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், தந்தையின் பெயர், தந்தையோட ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர், அடுத்தது தாயாரின் பெயர், தாயாரின் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர், அண்டு மேரிடாக இருந்தால் மட்டும் உங்களோட கணவர் இல்லை மனைவியோட பெயர் அண்ட் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். கீழே இருக்கக்கூடிய 2 டேபிள் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் இதில் டீட்டெயில் தெரியாமையே ஃபில் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. தெரியலைன்னா அந்த இடத்த விட்டுருங்க. முக்கியமாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் 2002 ஒரு எஸ்ஐஆர் நடந்துச்சு. ஸோ அதில் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது அப்போதைக்கு உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா இந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணலாம். பட் உங்ககிட்ட அதுக்கான பழைய ஓட்டர் ஐடியோ அதுக்கான டீட்டெயில் நீங்க எங்க இருந்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா மட்டும் தான் இதுல நீங்க கைய வைக்கணும். அதர்வைஸ் இதை விட்டுருங்க. மோஸ்ட்லி இப்போ இருக்க 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் இவங்க யாருக்குமே இந்த இடத்துல கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா 2002 நிறைய பேருக்கு 10 வயசு 12 வயசு தான் இருக்கும். 2K கிட்ஸ்லாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அந்த இடத்த விட்டுருங்க. நீங்கள் ஏர்லி 80s பிறந்தவங்களா இருக்கீங்க, இல்லை 70s உங்களோட வயசு ஒரு 38க்கு மேலே இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த இடத்துல கை வைங்க. உங்களுக்கு 35 வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ், அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர், அதாவது உங்கள் ஃபாதர் நேம் போட்டுக்கலாம். அப்படி ஃபாதர் இல்லைன்னா மதர், அவங்களோட நேம், அவங்களோட ஓட்டர் ஐடியில் உள்ள அந்த நம்பர், அதாவது இப்போ உள்ளது இல்லை 2002 அவங்களுக்கு இருந்த ஓட்டர் ஐடி அதில் உள்ள டேட்டாவை தான் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்தையும் உங்களுக்கு தெரியலைன்னா விட்டுருங்க. ஸோ அதுக்கான வழி நிறைய இருக்குது. அதாவது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லேயே நீங்கள் இந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா உங்கள் சைடில், அதாவது யார் இந்த ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய 2 காலங்கள்லையுமே உங்களுக்கு டீட்டெயில் தெரியல அப்படின்னா கையை வச்சிடாதீங்க. ஒன்று எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் பாருங்கள். அப்படி உங்களால் எடுக்க முடியலன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த நபர்கள் மூலம் இந்த டேட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரே வழி, இந்த ஃபார்மை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டே கேளுங்க. அடுத்ததாக மேலே உங்களோட ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டிக்கங்க. கீழே உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. கையெழுத்து போட தெரியாதவங்கன்னா பிரச்சனை இல்லை, கைரேகை கூட வைக்கலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணிட்டோம், நம்மளோட டீட்டெயிலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வெப்சைட்டில் இதுக்கான அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு மட்டும் போகாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சுற்றி உள்ள நபர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இதில் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த ஃபார்மில் கீழே இருக்க 2 காலங்களில் நல்லா தெரிஞ்சால் மட்டும் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதோட மட்டும் விட்டுறாமல் அவங்களோட டீட்டெயிலும் அவங்க சொன்ன டேட்டில் வெப்சைட்டில் அப்டேட் ஆயிருக்கா, அவங்களோட பேர் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா நம்மளோட வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன பிள்ளையால் கூட நம்மளோட வாக்கோட உரிமை பறிப்பெயிடக்கூடாது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் நிறைய பேர் தப்பான ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்ககிட்ட 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கணும், இன்னொரு ஃபார்மை தான் அந்த வந்தவங்க கிட்ட, அதாவது கலெக்ட் பண்ண வரவங்க கிட்ட கொடுக்கணும். சில 2 ஃபார்மையெல்லாம் வாங்கிட்டு போயிடறாங்க, ஒரு ஃபார்ம் மட்டும் தான் கொடுக்கணும். வேறு எது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் அண்ட் லோக்கலில் உள்ள கட்சியை சார்ந்த நபர்கள், இந்த ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்தவர்கள், இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
முக்கியமாக கீழே இருக்கக்கூடிய டேபிளில் இந்த ஓட்டர் ஐடிக்கான நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. அதை இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்துடாதீங்க. இது எல்லாமே பழைய, அதாவது 2002 எஸ்ஏஆர் படி வரக்கூடிய டேட்டா எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களும் பயனடையும் விதத்தில் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.